வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்மளோட யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஜனவரி 1 and 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்போசாட். ஸோ எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட், அதை தான் எக்ஸ்போசாட் அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. இது வந்து ஜனவரி 1 வந்து விண்ணில் ஏவினாங்க. இது வந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஸோ இது வந்து எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா PSLV C-58 அப்படின்ற ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. ஸோ இது எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா விண்வெளியில் உள்ள புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்புறம் அங்கு பரவும் எக்ஸ்ரே கதிர்கள் இயக்கம் மற்றும் நட்சத்திரங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து விண்வெளியை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த எக்ஸ்போ அப்படின்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர், அதாவது இந்த எக்ஸ்ரே கதிர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விண்வெளியில் உள்ள எக்ஸ்ரே கதிர்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா MF ஸ்டார் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த ரேடார் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது வந்து இப்போ எதில் பொருத்தியிருக்காங்க அப்படின்னா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர் கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த INS விக்ராந்த் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக இண்டிஜினியஸ்லி மேட் இது வந்து போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதாவது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ இதில் தான் வந்து இந்த MF ஸ்டார் ரேடாரும் அப்புறம் வந்து பராக் 8 ஏவுகணையும் இப்போ வந்து புதுசாக வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அடுத்து நம்ம மூணாவது பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் ஜனவரி 7-8 உலக முதலீட்டாளர் மாநாடு. ஸோ இந்த ஏற்கனவே நம்ம வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். சென்னையில் வந்து அதாவது ஜனவரி மந்தில் வந்து முதலீட்டாளர் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை 2030 $1 trillion பொருளாதார மாநிலமாக மாற்ற இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது முன்னாடியே வந்து நம்ம முதலமைச்சர் வந்து இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. தமிழகத்தில் வந்து 2030 வந்து $1 trillion, அதாவது அமெரிக்க டாலரில் $1 trillion பொருளாதாரமும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து சென்னையில் வந்து நடக்க போதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா JN1. இது வந்து JN1 என்ன அப்படின்னா இது வந்து ஒமைக்ரான் வைரஸின் துணை திரிபு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ ஒமைக்ரான் நமக்கு வந்து கொரோனா வைரஸோட திரிபு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதோட திரிபு தான் இந்த JN1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு வந்து வந்துட்டு இருக்கிறதா வந்து நியூஸில் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம 5வது பார்த்தோம் அப்படின்னா 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ இவர் வந்து ஏற்கனவே வந்து நிதி ஆயோக்கில் இருந்தவர். ஸோ அந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து இவரை வந்து தலைவராக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம 6வது பார்த்தோம் அப்படின்னா ஹாக்கி 5 years உலகக்கோப்பை, அதாவது வேர்ல்ட் கப் நடக்க போகுது இல்லையா, ஸோ அது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஓமனில் நடக்குது. இது வந்து ஜனவரியில் வந்து நடக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹாக்கி 5 years அப்படின்னா ஹாக்கியில் வந்து இந்த ஹாக்கியில் வந்து 5 பேர் மட்டும் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த கிரவுண்டோட சைஸுமே வந்து கம்மியாக இருக்கும், மெம்பர்ஸும் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஹாக்கி 5 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜனவரி 1 and 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.